Good evening everyone. Audio clear இருக்கா? Audio clear இருக்கா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலாஜிசம்ல தேர்ட் பார்ட் பார்க்க போறோம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? நம்ம வந்து இவ்வளவு நாள் ரெண்டு டாபிக்ல சிலாஜிசம் பார்த்தது பாத்தீங்கன்னா 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒன்லி ஒன், ஒன்லி இல்லைன்னா போத், எய்தர், நெய்தர் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்துருக்கோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய 5 ஆப்ஷன்ல எந்த கன்க்ளூஷன் கரெக்டா டெஃபினட்டா ஃபாலோ ஆகுது அப்படின்றத கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு டயக்ராம் வரைங்க பார்ப்போம். டயக்ராம் வரைஞ்சிட்டு எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸாக்டா பொருந்துது அப்படின்றதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ டயக்ராம் வரைவோமா? ஒன்லி ஜார் இஸ் ஃபிளாஸ்க் அப்படின்னும் போது நம்ம எப்படி வரைவோம்? ஜாருக்குள்ள ஃபிளாஸ்க் இருப்பாங்க, அவங்க கூட மட்டும்தான் ஆல் கண்டிஷன்ல இருப்பாங்க, மற்ற எல்லாரும் கூடயும் நோ கண்டிஷன்ல இருப்பாங்க. யாரு? ஃபிளாஸ்க். Some bowl or jar. Only few bowl or saucer. Some saucer or bottle. ஸோ நம்ம டயக்ராம் வரைஞ்சாச்சு. ஓகேவா? சரி, இப்ப இதுல 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 5 ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு பார்ப்போம். 5வது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒண்ணு இந்த இதுல எதுவுமே வரல, ஆன்சர் வரல, எல்லாமே தப்பாகுது அப்படின்னா நன் ஃபாலோஸ் சூஸ் பண்ணும். இல்ல எனக்கு இந்த ஆப்ஷனும் வருது இந்த ஆப்ஷனும் வருதுனாலும் எனக்கு மோர் தென் ஒன், அப்பவும் இ ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணணும். சரியா? வெறும் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் வருது அப்படின்னா நம்ம இந்த ஏல இருந்து டி வரைக்கும் சூஸ் பண்ணிடலாம். எதுவுமே வரலனாலும் இ தான், 2-3 ஆப்ஷன் வந்தாலும் இ தான். சரியா? சோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். சம் பாட்டில் பீயிங் ஃபிளாஸ்க் இஸ் a possibility. சில பாட்டில் ஃபிளாஸ்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறாங்க. பட் ஃபிளாஸ்க் வந்து என்ன பண்ணிருக்காங்க? ஒன்லி கண்டிஷன்ல இருக்காங்க. யார் கூட? ஜார் கூட. அப்படின்னும் போது மத்த எல்லாரும் கூடயும் நோ கண்டிஷன்ல இருப்பாங்க. அப்போ பாசிபிலிட்டியில அவங்க கேக்குறது தப்பு. ஃபிளாஸ்க் வச்சு கேக்குறது தப்பு. அதே மாதிரி இங்கேயும் ஃபிளாஸ்க் வச்சிருக்கு, அப்ப இதுவும் தப்பு தான். ஃபிளாஸ்க் கூட இந்த இடத்துல ஜாருன்னு வந்தா மட்டும்தான் கரெக்ட் ஆகும். மத்த யாரு வந்தாலுமே தப்பா இருப்பாங்க. பிகாஸ் எல்லாரு கூடயுமே ஃபிளாஸ்க் நோ கண்டிஷன்ல இருக்காங்க. சரியா? இப்ப இந்த 2 ஆப்ஷன்ல மட்டும்தான் நம்மளால
கரெக்ட் இருக்கா தப்பு இருக்கான்னு சூஸ் பண்ண முடியும். இதுதான் ஆப்ஷன் எலிமினேட் பண்றது அப்படின்றது. ஓகே, சம் ஜார் ஆர் சாசர். ஜாருக்கும் சாசருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, பட் டைரக்டான சம் அப்படின்ற கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் தப்பு. தென் ஆல் பாட்டில் கேன் பி இன் த சென்ஸ் கேன் பினாலே பாசிபிலிட்டி. சரியா, எல்லா பாட்டிலுமே பவுலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு டயக்ராம் வரைஞ்சு செக் பண்ணிடலாம். இந்த இடத்துல பவுல் இருக்கு, இந்த இடத்துல எனக்கு சாசர் இருக்கு, இது சம் கண்டிஷன்ல இருக்கு, இது வந்து சம் நாட் கண்டிஷன்ல இருக்கு. எனக்கு இங்க பாட்டில் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இப்ப இந்த பாட்டில் தூக்கி நான் இப்படி வரைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதாவது இவங்க இருக்காங்களா மொத்தமா, இந்த இருக்காங்க பவுலு, இந்த இருக்காங்க சாசர். இப்போ இவங்களுக்கு நான் சம் கண்டிஷன்ல மட்டும்தான் இருக்கணும், இங்க ஆல் கண்டிஷன்ல இருக்கணும். கரெக்டா, சாசர் கூட நான் சம் கண்டிஷன்ல இருக்கணும், பாட்டில் வந்து பவுலுக்குள்ள ஆல் கண்டிஷன்ல இருக்கணும். அப்ப இப்படி நான் போட்டேனாலும் எனக்கு இங்க ஸ்டேட்மெண்ட் வைலேட் ஆகாம தான் வரும். சோ அப்ப எனக்கு ஆல் பாட்டில் கேன் பி பவுல் இஸ் அ பாசிபிலிட்டி. அதாவது ஆல் பாட்டில் கேன் பி அ பவுல் அப்படின்னும் போது அது ட்ரூ தான். சரியா, கேன் பினாலே பாசிபிலிட்டின்னு அர்த்தம். அப்போ எந்த ஆப்ஷன் தான் கரெக்ட், சி ஆப்ஷன் தான் கரெக்ட். சரியா, புரிஞ்சுச்சா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க கொடுத்துருக்கிறதுல எதெல்லாம் கரெக்டா வருதுங்கிறத மட்டும் பாக்குறோம். கீழே நம்ம எப்பயுமே கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க, அதுல எது கரெக்ட் எது தப்புன்னு நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்க இவங்க கொடுத்துருக்கிறதுல எது கரெக்ட்னு மட்டும் சூஸ் பண்ணி அதை மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேவா, அடுத்தது சம் ஸ்ப்ரிங், சம் சம்மர் ஆர் ஆட்டம். சில சம்மர் ஆட்டம். Only few autumn or spring. அப்ப some autumn or not spring. அடுத்து all spring or winter. எல்லா ஸ்ப்ரிங்குமே நமக்கு வின்டர். அடுத்து எல்லா வின்டருமே கோல்டுன்னு சொல்றாங்க. சரி, இப்ப நம்ம டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போ இதுல கொடுத்திருக்க 5 ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு நம்ம பாத்திரலாம். சம் சம்மர் ஆர் நாட் வின்டர். சில சம்மர் வின்டர் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க எல்லாமே இப்ப எப்படி இருக்கு, இந்த முட்டை முட்டையாதான் ஜாயின் ஆயிருக்கு. அப்படி இருக்கும் போது எனக்கு இந்த இடத்துல நெகட்டிவ் கன்க்ளூஷன் என்னால யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஒருவேளை ஒரு டாட் வந்துட்டு இப்படி ஒரு டேஷ் கொடுத்து இப்படி முட்டை வருதுன்னா இதுக்கும் இதுக்கும் வந்து நான் சம்பந்தப்படுத்தி பார்க்கலாம், இல்ல இதுக்கும் இதுக்கும் சம்பந்தப்படுத்தி பார்க்கலாம். பட் இது எல்லாமே ஒரு செயின் மாதிரி இருக்கு, அதுல நோ கன்க்ளூஷனோ நாட் கன்க்ளூஷனோ எனக்கு அப்ளிகபிள் ஆகாது. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. ரெண்டாவது சம் கோல்ட் ஆர் ஆட்டம். கோல்டுக்கும் ஆட்டமுக்கும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சம் கண்டிஷன் தான் இருக்கு, இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இது ட்ரூ தான். நெக்ஸ்ட் நோ வின்டர் இஸ் ஆட்டம். வின்டருக்கும் ஆட்டமுக்கும் சம் கண்டிஷன் இருக்கு, அப்ப நோ சொல்ல முடியாது. அடுத்து ஆல் கோல்ட் ஆர் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கோல்டுமே ஸ்ப்ரிங்னு சொல்லியிருக்காங்க, பட் எல்லா ஸ்ப்ரிங்குமே கோல்டு தான் ஆன்சரா வரும். இங்க மாத்தி போட்டிருக்காங்க, அப்ப இது தப்பு. சோ அப்ப எனக்கு இருக்கக்கூடிய கரெக்டான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். காப்பி பண்ணிக்கோங்க, அடுத்த கொஸ்டின் போவோம். Next one. Some gold or silver. Some gold or silver. எல்லா சில்வருமே மெட்டல்.
only few metal or gem. அப்போ some metal or not gem, right? All gem or gold. So diamond. All gem or diamond, right? இப்போ இந்த அஞ்சு ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு பாத்துருவோம். some metal or not diamond. சில மெட்டல் டைமண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு மெட்டலுக்கும் டைமண்டுக்கும் டைரக்டா பாத்தீங்கன்னா சம் கண்டிஷன் இருக்கு. அப்ப எப்படி நான் சம் நாட் சொல்ல முடியும்? சம் நாட் சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. தென் சம் கோல்ட் பீயிங் மெட்டல் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா சம் கோல்ட் இஸ் மெட்டல் தான். அது ஏன் பீயிங் மெட்டல் இஸ் அ பாசிபிலிட்டின்னு கேட்கணும்? டைரக்டா டெஃபினட்டா இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் தான். கோல்டுல மெட்டல் சம் பார்ட் ஆக்குபை பண்ணிருக்கு. அப்படி இருக்கும்போது அது பாசிபிலிட்டியில கேட்கறது தப்பு. ஓகேவா? சோ அப்ப இதுவும் வராது. நெக்ஸ்ட் நோ சில்வர் இஸ் ஜெம். ஜெம்முக்கும் சில்வருக்கும் டைரக்ட் கான்டாக்டே கிடையாது. அப்புறம் அப்படி நான் வந்து டெஃபினட்டான நோ சொல்ல முடியும். அதுவும் தப்பு. தென் ஆல் ஜெம் ஆர் கோல்டு. எல்லா ஜெம்முமே கோல்டுன்னு சொல்றாங்க. அதுவும் டைரக்டா வந்து கொடுக்கல. டைரக்டா பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் கான்டாக்டே இல்ல. அப்ப டெஃபினட் ஸ்டேட்மெண்ட் என்னால சொல்ல முடியாது. அப்போ எதுவுமே கரெக்ட் கிடையாதுங்கிறதுனால none follows அப்படின்றதுதான் நமக்கான ஆன்சர். none follows. சரியா? புரியுதுல்ல? பிடிஎஃப் அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. டயக்ராம் மட்டும் இந்த நம்பர் போட்டு வரைஞ்சுக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஒன்லி எல்இடி ஆர் டிவி. இங்க ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால அப்ப எல்இடி வந்து பாத்தீங்கன்னா டிவிக்குள்ள வரும் அப்படின்னு அர்த்தம். சரி, டிவி வந்து எல்இடிக்குள்ள வரும். சரியா? டிவி வந்து மத்த எல்லாருக்கூடயும் நோ கண்டிஷன்ல இருப்பாங்க. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? ஆல் டிவி ஆர் எல்இடி, நோ டிவி வித் எனிஒன். சரியா? சோ அப்போ எனக்கு டிவி மத்த யாரு கூடயும் கான்டாக்ட்ல இருக்க மாட்டாங்க. ஒன்லி வித் எல்இடி, ரைட்டா? தென் எல்இடி கூட சம் கண்டிஷன்ல எல்சிடி இருக்காங்க. எல்லா எல்சிடியுமே டியூப். ஒன்லி ஃபியூ டியூப் இஸ் போல்ட். சோ அப்போ எனக்கு சம் டியூப் ஆர் நாட் போல்ட், ரைட்டா? சோ இப்போ இந்த அஞ்சு ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படின்னு பாத்துடலாம். சம் டியூப் ஆர் எல்இடி. டியூபுக்கும் எல்இடிக்கும் சம் பார்ட் கொடுத்திருக்காங்க. ஆமா, சம் பார்ட் இருக்கு எல்இடிலயும் டியூப்லயும். சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். ரெண்டாவது நோ எல்சிடி இஸ் போல்ட். எல்சிடிக்கும் போல்ட்டுக்கும் டைரக்ட் கண்டிஷன் கிடையாது. சோ நோ சொல்ல முடியாது. தென் ஆல் டிவி கேன் பி டியூப். எல்லா டிவியுமே டியூபா இருக்க முடியுமான்னு கேக்குறாங்க. அது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா டிவி மத்த எல்லாருக்கூடயும் நோ கண்டிஷன்ல இருப்பாங்க எக்ஸப்ட் எல்இடி, ரைட்டா? Then next one, no TV being bolt as a possibility. Already no TV வந்து bolt கூட no condition தான். சரியா? இங்க ஒன்லின்னு கொடுத்திருக்கிறதுனால டிவி எல்லாருக்கூடயும் நோ கண்டிஷன் தான். அது ஏன் பாசிபிலிட்டியில கொடுக்கணும்? ஸோ டெஃபினட்டா இருக்கக்கூடியதை பாசிபிலிட்டியில கொடுத்தா தப்பு. ஸோ அப்ப இதுவும் வராது. ஒன்லி ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். காப்பி பண்ணிக்கோங்க. So next one, all jack or red. எல்லா ஜாக்குமே ரெட். Some red or king. Only few king is spade. அப்போ some நாட்டும் வரும். எல்லா ஸ்பேடுமே பிளாக். சோ நம்ம டயக்ராம் வரைஞ்சாச்சு, ரைட்டா? இப்போ சம் ஜாக் ஆர் கிங். ஜாக்குக்கும் கிங்க்கும்
டைரக்ட் கண்டிஷன் கிடையாது. ஸோ சம் அப்படின்ற டெஃபினட் ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியாது. இது தப்பு. நோ ரெட் இஸ் ஸ்பேட். ரெட்டுக்கும் ஸ்பெய்டுக்கும் டைரக்ட் கன்க்ளூஷன் கிடையாது அப்படின்னும் போது என்னால இது சொல்ல முடியாது. ஆல் கிங் ஆர் பிளாக். எல்லா கிங்கையுமே பிளாக்குள்ள டெஃபினட்டா கொண்டு வர முடியாது. பட் பாசிபிலிட்டியில வேணா கொண்டு வரலாம். பட் இதுவும் தப்பு. சம் கிங் ஆர் பிளாக் இஸ் கரெக்ட் ஆன்சர். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் சம் பார்ட் இருக்கும். அதனால ஆப்ஷன் டி மட்டும் தான் நமக்கு கரெக்ட். மத்த எல்லாமே தப்பு. இவங்க கொடுத்திருக்க 5 ஆப்ஷன்ல ஆப்ஷன் டி மட்டும் தான் இங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த டயக்ராமுக்கு பிக்ஸ் ஆகுது. டெஃபினட்டா ட்ரூ ஆகுது. நெக்ஸ்ட் ஒன். சோ இதுவும் அதே மாதிரி தான். only a few stream or liquid. So stream, liquid, some not condition. எல்லா லிக்விடுமே ஐஸ். No ice is gas. Only few gas or oxygen. So அப்ப இந்த இடத்துல எனக்கு ஆக்சிஜன் வரும். சரியா? இப்போ ஆக்சிஜனை வச்சோ கேஸ வச்சோ ஆக்சிஜன் வச்சு வரக்கூடிய எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பாகும். இந்த இடத்துல நோ லிக்விட் இஸ் ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. பட் இது கரெக்டானது. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஆக்சிஜன் வருதா பார்த்துட்டு இந்த இடத்துல பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதான்னு பார்க்கணும். பாசிட்டிவ் வரவே வராது. ஆக்சிஜன் கூட பாசிட்டிவ் வரவே வராது. நெகட்டிவ் வரும். ஏன் அப்படின்னா லிக்விட் கூட ஆக்சிஜன் நோ கண்டிஷன்ல தான் இருக்கு. ஸோ இது கரெக்ட். தென் எல்லா கேஸுமே ஸ்ட்ரீம்னு சொல்றாங்க. ஸோ வாய்ப்பே இல்லை. டைரக்டான ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காங்க. பாசிபிலிட்டின்னு கொடுத்துருந்தாங்கன்னா மேபி கரெக்டா இருக்கும். ஸோ அப்ப இதுவும் தப்பு. தென் நோ ஐஸ் ஸ்ட்ரீம். ஸ்ட்ரீமுக்கும் ஐஸுக்கும் சம் கண்டிஷன் இருக்கு. பட் இங்க நோன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுவும் தப்பு. ஸோ அப்ப ஆன்சர் என்னதான் வரும்? ஆப்ஷன் பி மட்டும் தான் கரெக்டான ஆன்சர். சரி, ஆக்சிஜன் கூட லிக்விட் நோ கண்டிஷன்ல இருக்காங்க. ஓகேவா? Next one. Some wheat or rice. Some wheat or rice. Only few rice or cereals. So அப்ப இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணிடுவோம். Then all corn or cereals அப்படின்னும் போது இது கொஞ்சம் பெருசா வரையுமே. No ghee is corn. Okay. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நோ ரைஸ் இஸ் கார்ன் கொடுத்துருக்காங்க. ரைஸுக்கும் கார்னுக்கும் டைரக்ட் கான்டாக்ட் கிடையாது. ஸோ நோ அப்படின்னு சொல்ல முடியாது. தென் சம் வீட் ஆர் செரல். வீட்டுக்கும் செரலுக்கும் டைரக்ட் கண்டிஷன் எதுவும் கிடையாது. ஸோ சம் அப்படின்ற டெஃபினட்டான ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. ஸோ அப்ப இதுவும் தப்பு. சம் செரல் ஆர் நாட் கீ. சம் செரல் ஆர் நாட் கீங்கிறது இந்த இடத்துல கரெக்டா வரும். பிகாஸ் சம் செரல்ங்கும் போது இங்க யாரை குறிக்கிறாங்கன்னா கார்ன். கார்னுடைய கார்ன் வந்து செரல்ல இருக்கு இல்லையா? அப்ப இதுதான் சம் செரல். ஓகேவா? இது கீ கூட நோ கண்டிஷன்ல இருக்கு இல்லையா? அப்ப இது கரெக்ட் தான். சரியா? ஆல் ரைஸ் ஆர் கீ அப்படின்றது வந்து இங்க டைரக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்க நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த டைரக்டா சொல்ல முடியாது. ஸோ அதனால ஆப்ஷன் சி மட்டும் தான் கரெக்டான ஆன்சர். மத்த எல்லாமே தப்பு. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போ.
Okay, so next one. Some wind or power. Only power is volt. அப்ப volt கூட யாருமே வந்து சேர மாட்டாங்க. அவர் மட்டும் தனியா இருப்பாரு. Then no bulb is power. Only few bulb is light. Suppose few bulb is not light. So இதுதான் நம்மளுடைய டயக்ராம். ஸோ இப்போ இங்க எல்லாமே பாசிபிலிட்டி வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது நம்ம வோல்ட்டை மட்டும் தனியா பிக் பண்ணிடுவோம். சரியா, வோல்ட் மட்டும் நம்ம தனியா பிக் பண்ணிடுறோம். ஏன்னா வோல்ட் வந்து நிறைய பேர் கூட நோ கண்டிஷன், எல்லாரு கூடயுமே நோ கண்டிஷன் எக்ஸப்ட் பவர். ஸோ அப்போ வோல்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க நோ கொடுத்துருக்காங்க, நோ கொடுத்து இங்க பாசிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வோல்ட் வந்து நோ கண்டிஷன்ல தான் இருக்காங்க பல்பு கூட. அப்படி இருக்கும்போது அது பாசிபிலிட்டியில சொல்றது தப்பு. அடுத்து வோல்ட் விண்டு கூட நோ கண்டிஷன்ல இருக்கும்போது சம் கண்டிஷன் கொடுக்கறதும் தப்பு பாசிபிலிட்டியில. சரியா, சோ அப்ப அதனால நமக்கு இந்த ரெண்டு ஆப்ஷனுமே எலிமினேட் ஆயிருது. மூணாவது ஆப்ஷன் அடுத்து நம்ம செக் பண்ண போறது வேற ஏதாவது செக் பண்ணலாம். எல்லா ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடலாம். ஆல் லைட் பீயிங் பவர் இஸ் பாசிபிலிட்டி. லைட்டுக்கும் பவருக்கும் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா கண்டிஷன் எதுவும் கிடையாது. எல்லா லைட்டையுமே என்னால பவருக்குள்ள கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னா எனக்கு பல்புக்கும் பவருக்கும் நோ கண்டிஷன் இருக்கு. அப்போ நான் லைட்டா பவர்க்குள்ள கொண்டு வந்தேன் அப்படின்னா பல்புடைய சில பகுதியும் உள்ள வரும். ஸோ அப்ப ஸ்டேட்மெண்ட் வயலேட் ஆகும். அதனால இது தப்பு. அடுத்து ரெண்டாவது, ஆல் விண்ட் பீயிங் லைட் இஸ் அ பாசிபிலிட்டி. எல்லா விண்டையுமே நான் வந்து என்ன பண்ணலாம், லைட்டுக்குள்ள கொண்டு போலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படின்னா எப்படி டயக்ராம் வரும் அப்படின்னா பல்பு, லைட்டு, விண்டு, பவர், வோல்ட், இவங்க ரெண்டு பேருக்கும் நோ கண்டிஷன். இப்படி என்னால டயக்ராம் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி பிளேஸ் பண்ணனா எனக்கு எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வயலேஷனும் நடக்க போறது கிடையாது. அதனால ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். காப்பி பண்ணிக்கோங்க, அடுத்த கொஸ்டின் போவோம். ஸோ அடுத்து உள்ளவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு டயக்ராம் வரைங்க. Okay, so next one, some cone or cube. Some cone or cube. Only cube is ice. Only few cube or cent. அப்ப சில கியூப் சென்ட் கிடையாது. எல்லா சென்ட்டுமே சைக்கிள். ஸோ நம்ம டயக்ராம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுல ஐஸ் மட்டும் கியூப் கூட மட்டும்தான் கண்டிஷன்ல இருப்பாங்க, மத்த எல்லாரும் கூட நோ கண்டிஷன்ல இருப்பாங்க. ஸோ ஐஸ் மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா இங்க அடுத்து பார்க்க வேண்டியது நோ. ஸோ இங்க பாசிட்டிவானது கிடையாது, நெகட்டிவ் தான் இருக்கு. ஸோ அப்ப இது கரெக்ட் தான். ஐஸ் வந்து கோன் கூட நோ கண்டிஷன்ல தான் இருக்காங்க. தென் some cube being circle is a cycle is a possibility. கியூபுக்கும் சைக்கிளுக்கும் ஆல்ரெடி சம் கண்டிஷன் தான் இருக்கு, அத பாசிபிலிட்டியில கேட்கறது தப்பு. ரெண்டாவது, நோ சைக்கிள் இஸ் கோன். சைக்கிளுக்கும் கோனுக்கும் டைரக்ட் கான்டாக்டே இல்ல. அப்படி இருக்கும்போது என்னால நோ அப்படின்ற விஷயத்த சொல்ல முடியாது. தென் ஆல் சென்ட் ஆர் கோன். எல்லா சென்ட்டுமே கோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்டுக்கும் கோனுக்குமே டைரக்ட் கான்டாக்ட் கிடையாது. அப்படி இருக்கும்போது டெஃபினைட் ஸ்டேட்மெண்டான ஆல் கொடுக்கறது தப்பு. ஓகேவா, சோ அப்ப எனக்கு எதுதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ மட்டும்தான் என்னுடைய ஆன்சரா இருக்கும். Next one,
ஒன்லி பாட் ஆர் மட். சப்போ மட் வந்து பாட்டுக்குள்ள இருக்காங்க. நோ பாட் ஆர் கிளே. ஒன்லி ஃபியூ கிளே ஆர் சாண்ட். ஸோ அப்போ சில கிளே சாண்ட் கிடையாது. சம் ராக் ஆர் கிளே. ஓகேவா? ஸோ நம்ம டயக்ராம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, மட்டை வச்சு கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கணும். பிகாஸ் மட் எல்லாரும் கூட நோ கண்டிஷன்ல இருப்பாங்க. ஸோ மட் இங்க இருக்கு. நோ மட் பீயிங் ராக் இஸ் பாசிபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. பட் இங்க பாசிபிலிட்டி கொடுத்ததுனால இதை நான் தப்புன்னு சொல்றேன். ஏன்னா மட்டு வந்து மத்த எல்லாரும் கூட நோ கண்டிஷன் எக்ஸப்ட் பாட். ரைட்டா? சோ அப்படி இருக்கும்போது எனக்கு டைரக்டா தெரியும் அது நோ கண்டிஷன் தான். அப்புறம் எப்படி நான் பாசிபிலிட்டியில கொடுத்தா அது கரெக்ட்னு சொல்ல முடியும்? ஸோ தப்பு. தென் சம் சாண்ட் ஆர் பாட். சில சாண்ட் பாட்னு சொல்லியிருக்காங்க. பட் பாட்டுக்கும் சாண்டுக்கும் டைரக்ட் கான்டாக்ட் கிடையாது. ஸோ சம்ங்கிற டெஃபினிட் ஸ்டேட்மெண்ட் என்னால கொடுக்க முடியாது. தென் ஆல் ராக் ஆர் சாண்ட். ராக்குக்கும் சாண்டுக்குமே டைரக்ட் கான்டாக்ட் கிடையாது. ஸோ ஆல் அப்படின்ற டெஃபினிட் ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியாது. தென் ஆல் சாண்ட் பீயிங் பாட் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ ஆல் எல்லா சாண்டையுமே பாட்டுக்குள்ள கொண்டு வந்தோம்னா கிளேவுடைய சில பகுதியும் வரும். பட் கிளேவும் பாட்டும் நோ கண்டிஷன்ல இருக்காங்க. அதனால என்னால இந்த பாசிபிலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அப்போ எனக்கு நன் ஆஃப் தீஸ் ஃபாலோஸ் தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். காப்பி பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சேட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இல்லைன்னா ஓபன் அப் பண்ணி பேசுங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. தென் நம்ம கன்க்ளூஷனை கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல உள்ளது பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் சிலாஜிசம் சொல்லுவாங்க. ஸோ இது என்ன ரிவர்ஸ் சிலாஜிசம் அப்படின்னா இது இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் மெயின்ஸ். மெயின்ஸ்ல இது ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். அதாவது ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க. நமக்கு கன்க்ளூஷனா அவங்க கொஸ்டினா கொடுத்துருவாங்க. ஆப்ஷன்ல ஸ்டேட்மெண்ட் வச்சிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும், அந்த கன்க்ளூஷனுக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா வருது, இந்த ரெண்டு கன்க்ளூஷனுமே எனக்கு ட்ரூ, அப்படி வர்ற மாதிரி எந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து சூஸ் பண்றது அப்படின்றதா இங்க ஆன்சர். எப்பயுமே நமக்கு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து கன்க்ளூஷன் கண்டுபிடிக்க சொல்லுவோம். இது கரெக்ட் இது தப்புன்னு சூஸ் பண்ணுவோம். இங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூ, ரெண்டு கன்க்ளூஷனுமே ட்ரூ, இதுக்கு ஏத்த மாதிரி நீ ஸ்டேட்மெண்ட் கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆன்சரை கொடுத்துட்டு நீ கணக்கு போடு அப்படின்றாங்க. புரியுதா? மேல வந்து கொஸ்டின் கொடுத்துட்டு ஆன்சர் கொடுப்பாங்க. இங்க ஆன்சர் கொடுத்துட்டு கொஸ்டின் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அவ்வளவுதான் விஷயம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டயக்ராம் வரைஞ்சு வச்சிடணும். இது ஒவ்வொருதுக்குமே டயக்ராம் வரைஞ்சா மட்டும்தான் நமக்கு தெரியும் எது கரெக்ட் எது தப்புன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வரைஞ்சிருவோம். சம் ஸ்டூடெண்ட் ஆர் டீச்சர் அப்படின்றது வந்து கன்க்ளூஷன், இது கரெக்ட். சம் பிரின்சிபல் ஆர் நாட் ஸ்டூடெண்ட்ங்கிறதும் கரெக்ட். ஸோ அப்ப அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வரையணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வரைஞ்சு பார்ப்போம் ஏ வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்ட்டு. ஸோ நோ ஸ்டடி இஸ் ஸ்கூல். ஆல் டீச்சர் ஆர் ஸ்டூடெண்ட். சம் டீச்சர் ஆர் ஸ்டடி. எல்லா டீச்சருமே ஸ்டூடெண்ட், இது ஸ்டடி. சம் ஸ்கூல் ஆர் பிரின்சிபல். சரி, இப்ப நம்ம இப்படி போட்டிருக்கோமா, டயக்ராம் இப்படி வரைஞ்சிருக்கோம். கரெக்டா வரைஞ்சுக்கிறேன், நீங்க காப்பி வேணா பண்ணிக்கோங்க. ஸோ டீச்சர் இருக்காங்க, எல்லா டீச்சருமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட். சம் டீச்சர் ஆர் ஸ்டடி. நோ ஸ்டடி இஸ் ஸ்கூல். சம் ஸ்கூல் இஸ் பிரின்சிபல். சரியா? இப்போ
ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, சம் ஸ்டூடெண்ட் ஆர் டீச்சர். ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும் சம் கண்டிஷன் ஓகே, இது கரெக்ட் தான். சில ஸ்டூடெண்ட் டீச்சரா இருப்பாங்க, ஏன்னா சம் பார்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ல டீச்சர் ஆக்குபை பண்ணிருக்காங்க. ஓகே, தென் சம் பிரின்சிபல் ஆர் நாட் ஸ்டூடெண்ட். இங்க பிரின்சிபலுக்கும் எனக்கு ஸ்டூடெண்ட்டுக்கும் டைரக்டா எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. இந்த வழியா போனா கூட, இப்படி நீ டிராவல் பண்ணி இப்படி போனா கூடவே எனக்கு அது சுத்தி போற மாதிரிதான், எனக்கு டைரக்டா கிடையாது. இப்ப நம்ம இது எப்படி போடுவோம் தெரியுமா? அதாவது இப்ப நம்ம இந்த ஒரு சொல்றேன் இல்லையா, இப்படி போட்டு இந்த ஒரு டயக்ராம் வருது, இங்க இருந்து நம்ம இப்படி பாக்குறோம்னா இப்படி வேணா பார்க்கலாம். இங்க ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, இதுல இருந்து வேணா இங்க செக் பண்ணலாமே ஒழிய, இந்த இடத்துலயும் கனெக்ட் ஆயிட்டு இதுக்கு இது ஒண்ணு கனெக்ட் ஆகி இங்க இருந்து இங்க பாக்கணுங்கிறதெல்லாம் செட் ஆகாது. சரியா? சோ அதனால எனக்கு ஸ்டூடெண்ட்டுக்கும் பிரின்சிபலுக்கும் டைரக்டா கான்டாக்டே இல்ல அப்படின்ற போது எனக்கு சம் நாட்ங்கிற டெஃபினட்டான ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியாது. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் மட்டும் தான் கரெக்ட், செகண்ட் கன்க்ளூஷன் தப்பா வருது. அப்ப ஆப்ஷன் ஏ வந்து எனக்கு வராது. ரெண்டாவது ஆப்ஷன் செக் பண்ணுவோமா? நோ ஸ்கூல் இஸ் ஸ்டடி. நோ ஸ்கூல் இஸ் ஸ்டடி. சம் ஸ்கூல் ஆர் பிரின்சிபல், some teacher or study, some teacher or student. சரியா? இப்போ some student or teacherங்கிறது இந்த இடத்துல கரெக்டா வரும். some principal or not studentங்கிறதும் இங்க வராது. பிகாஸ் இது ரெண்டுமே இந்த டூ லாஸ்ட் எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. அதனால இதையும் என்னால என்ன பண்ண முடியாது, தெரியாத ஒரு விஷயத்துக்கு ஆன்சர் சொல்ல முடியாது. அப்ப இதுவும் எனக்கு தப்பு. ஓகேவா? அடுத்து மூணாவது, எல்லா ஸ்டூடெண்ட்டுமே டீச்சர். எல்லா ஸ்டூடெண்ட்டுமே டீச்சர், சம் டீச்சர் ஆர் ஸ்கூல், சம் ஸ்கூல் ஆர் ஸ்டடி, சம் ஸ்டடி ஆர் பிரின்சிபல். இப்ப எல்லாமே எனக்கு ஒரு செயின்குள்ள லிங்க் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு நாட் அப்படின்றது என்னால சொல்ல முடியாது. அப்ப இங்கேயும் என்ன ஆகுது, எனக்கு தப்பா ஆகுது ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அடுத்த ஸ்டேட்மெண்ட், எல்லா ஸ்டூடெண்ட்டுமே டீச்சர். எல்லா ஸ்டூடெண்ட்டுமே டீச்சர், சம் டீச்சர் வந்து ஸ்டடி, நோ ஸ்டூடெண்ட் இஸ் ஸ்கூல், சம் ஸ்கூல் ஆர் பிரின்சிபல். சரி, இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, சம் ஸ்டூடெண்ட் ஆர் டீச்சர். ஸோ சம் ஸ்டூடெண்ட் ஆர் டீச்சர்ங்கிறது இந்த இடத்துல கரெக்டா வரும். தென் சம் பிரின்சிபல் ஆர் நாட் ஸ்டூடெண்ட் அப்படின்னும் போது ஸ்டூடெண்ட்டுக்கும் ஸ்கூலுக்கும் நோ கண்டிஷன் இருக்கு. கரெக்டா? அப்ப இந்த ஸ்கூலுடைய சில பகுதியில யார் அட்டாச் ஆயிருக்கா? பிரின்சிபல் அட்டாச் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு இது சம் பிரின்சிபல் ஆர் நாட் ஸ்டூடெண்ட்ங்கிறது சொல்ல முடியும். அப்ப ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். பிகாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஸ்டூடெண்ட் இருக்கு, இந்த இடத்துல ஸ்கூல் இருக்கு, இங்க பிரின்சிபல் இருக்கு. சரியா? இது அப்படியே நம்ம டைரக்டா பாக்குறது தான், இப்படி என்னால பார்க்க முடியும். சோ அதனால எனக்கு ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். இயும் செக் பண்ணி பார்த்துருக்கோம். சரியா? ஸோ சம் டீச்சர் ஆர் ஸ்டூடெண்ட், no teacher is school, some school or study, some school or principal. இங்க டீச்சர் ஸ்டூடெண்ட் ஓகே, எனக்கு இங்க ஸ்டூடெண்ட்டுக்கும் பிரின்சிபலுக்கும் எந்த கான்டாக்டுமே கிடையாது. டீச்சருக்கும் ஸ்கூலுக்கும் மட்டும்தான கான்டாக்ட் இருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு ஸ்கூல்ல இருந்து நான் ஸ்டூடெண்ட்டை வர பார்க்க முடியும் ஒழிய பிரின்சிபல்ல இருந்து ஸ்டூடெண்ட்டை என்னால பார்க்க முடியாது. அப்ப ஆப்ஷன் இ வந்து எனக்கு தப்பான ஆன்சர். சோ அப்ப ஆப்ஷன் டி தான் எனக்கு கரெக்ட். சரியா? இப்படி ஒவ்வொன்றுத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா உட்கார்ந்து செக் பண்ற மாதிரி வரும். சரியா? இதுல நான் உங்களுக்கு இந்த கொஸ்டினை வந்து ஹோம்ஒர்க்கா கொடுக்குறேன். இத நீங்க போன சம் மாதிரியே தான், இதுல இந்த 5 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, இந்த 5 ஸ்டேட்மெண்ட்டையுமே நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப பார்க்க போறது வந்து சிம்பிள் பேஸ்டு. சரியா?
சிம்பிள் பேஸ்ட் அப்படின்னும் போது இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னன்னா, இங்க ஏபின்னு கொடுத்திருக்க மாதிரி இங்கேயும் ஆர்டர் ஏபின்னு கொடுத்திருக்காங்களான்னு பார்க்கணும். அதாவது இங்க ஏபின்னு கொடுத்திருக்காங்களா, அதே மாதிரி இங்கேயும் ஏபின்னு கொடுத்திருக்காங்களான்னு பார்க்கணும். மாற்றி கொடுத்திருக்காங்களா இல்ல அப்படியே கொடுத்திருக்காங்களான்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இப்ப மாத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, இப்போ இவங்க ஆல் ஏ இஸ் பின்னு சொல்லி கொடுக்கும்போது எல்லா ஏவுமே பிக்குள்ள வரும்னு அர்த்தம். சரியா? அப்போ ஏ தான் பிக்குள்ள வருது. ஓகேவா? இங்க ஏ உடைய சில பகுதி தான் பி கூட நோ கண்டிஷன்ல இருக்கு. பி உடைய சில பகுதி கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது இப்படி போகுது. இங்க சம் பி இஸ் ஏங்கும் போது எனக்கு இப்படி போகுது. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் போகுது. இங்க வந்து இப்படி போகுது ஃபார்வர்ட்ல, இது பேக்வேர்ட்ல வருது. சோ அதனால நமக்கு அதுக்கேத்த மாதிரி புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா அப்பதான் கீழே கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம ஆன்சர் கொண்டு வர முடியும். ஸோ கொஸ்டின் மார்க் அப்படின்னா பாசிபிலிட்டி கேஸ். நான் இந்த இடத்துல தனியா எழுதிக்கிறேன். இப்படி ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா அது ஆல், பிளஸ் சிம்பிள் வந்துச்சு அதுனா சம், இப்படி சிம்பிள் வந்துச்சுன்னா நோ, டேஷ் சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா எனக்கு சம் நாட். ஸோ இதுல கொஸ்டின் மார்க் வந்துச்சு அப்படின்னா பாசிபிள். சரியா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கான டயக்ராமா வரைஞ்சிருவோம். ஸோ இங்க வந்து இவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல does not follow. ஸோ இது நம்ம எப்பயுமே வந்து என்ன பண்ண மாட்டோம்னா இன்ஸ்ட்ரக்ஷனை படிக்கவே மாட்டோம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை படிக்கணும் ஃபர்ஸ்ட். இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சுட்டு அவன் அங்க வந்து லாஜிக்கலி ஃபாலோஸ்னு கொடுக்குறாங்களா, அதாவது ட்ரூ அப்படின்னு கொடுக்குறாங்களா இல்ல ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்களா. ட்ரூ அப்படின்னு கேட்டாங்கன்னா டெஃபினட்டா எதெல்லாம் கரெக்ட் ஆகுமோ அதுதான் ஆன்சரா வரும். ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா எதெல்லாம் நம்ம இன்டு போடுவோமோ அதுதான் ஆன்சரா வரும். சரியா? சோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா டஸ் நாட் ஃபாலோஸ்ன்னு சொல்லிட்டு ஃபால்ஸ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது கொடுத்திருக்கக்கூடிய கன்க்ளூஷன்ல எதெல்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தப்பா வருது, அந்த தப்பா இருக்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? சரி, இங்க பிளஸ் பிளாசா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் அப்படின்னும் போது பிளாசால இருந்து மாலை பார்க்கணும். என்ன பண்ணணும்? பிளாசால இருந்து மால் பார்க்கணும். ஏன்னா இது ஏ இது பி, சம் அப்படின்ற விஷயம் வந்து ரிவர்ஸ்ல போகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ சம் பி ஆர் ஏ நாங்க கொடுத்துருப்பாங்க. அப்ப இங்க அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். ஸோ பிளாசா வந்து மால். சரியா? மாலுடைய சில பகுதியில பிளாசா அப்படின்னு நம்ம போடுவோம். ஓகே, சம் அண்ட் நோ பிரச்சனை கிடையாது. நம்ம அப்படியே டயக்ராம் வரைஞ்சிடலாம். தென் பிளாசால ஆல் கொடுத்துருக்காங்களா, அப்ப எல்லா பிளாசாவுமே மார்க்கெட். எல்லா பிளாசாவுமே மார்க்கெட். அடுத்து டேஷ் கொடுத்துருக்காங்க. அப்ப சம் நாட். ஸோ சம் மார்க்கெட் ஆர் நாட் காம்ப்ளெக்ஸ். சம் நாட்னா இப்படி போடுறேன். சில மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் கிடையாது. சரியா? ஓகே. ஸோ இப்போ நம்ம டயக்ராம வரைஞ்சாச்சு. சில மால் பிளாசா, எல்லா பிளாசாவுமே மார்க்கெட், சில மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் கிடையாது. சரியா? ரைட். இப்போ நம்ம கன்க்ளூஷன் போவோம். கன்க்ளூஷன்ல எது தப்பா வருதுங்கிறதா நமக்கு ஆன்சரா நம்ம போட போறோம். ஸோ இந்த இடத்துல டேஷ் அப்படின்னா நமக்கு சம் நாட் இல்லையா? சம் மால் ஆர் நாட் காம்ப்ளெக்ஸ் சொல்லியிருக்காங்க. சில மால் காம்ப்ளெக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ மாலுக்கும் காம்ப்ளெக்ஸ்க்கும் டைரக்டா எந்த ஒரு கான்டாக்டுமே கிடையாது. சரியா? மாலுக்கும் காம்ப்ளெக்ஸுக்கும் டைரக்டா கான்டாக்ட் கிடையாது. அப்ப இது தப்பு. ஸோ தப்பா வர்றதுதான் நமக்கு ஆன்சர். புரியுதா? எது ராங்னு நான் இன்டு போறேன்னா அதுதான் நம்மளுடைய ஆன்சரா வரும். அடுத்து மால் பிளஸ் மார்க்கெட் அப்படின்னும் போது சம் மார்க்கெட் ஆர் மால், மார்க்கெட்டுக்கும் மாலுக்கும் சம் கண்டிஷன் இருக்கு, அது கரெக்ட். தென் மார்க்கெட்டுக்கும் பிளாசாவுக்கும் சம் கண்டிஷன் இருக்கு, அதுவும் கரெக்ட். காம்ப்ளெக்ஸ்க்கும் மார்க்கெட்டுக்கும் பிளஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ சம் காம்ப்ளெக்ஸ் ஆர் மார்க்கெட் இஸ் அ பாசிபிலிட்டி
சோ பாசிபிள் தான். ஏன்னா காம்ப்ளெக்ஸ்ல நம்ம வந்து இந்த இடத்துல இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்லி a few கான்செப்ட்ல நான் வந்து மார்க்கெட்டிங் காம்ப்ளெக்ஸையும் வரைய முடியுமான்னு கேட்டிருக்காங்க. வரையலாம் தப்பு கிடையாது. பாசிபிலிட்டியில தான் கேக்குறாங்க. சோ அப்ப அதுவும் கரெக்ட் தான். அப்ப எனக்கு அடுத்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? பிளாசாவுக்கும் சம் பிளாசா ஆர் நாட் காம்ப்ளெக்ஸ். சில பிளாசா காம்ப்ளெக்ஸா இல்லாம இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாசாக்கும் காம்ப்ளெக்ஸுக்கும் டைரக்ட் கான்டாக்ட் இல்லங்கும் போது பாசிபிலிட்டியில கண்டிப்பா சொல்லலாம். அப்ப இதுவும் எனக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப எனக்கு தப்பா இருக்கு. இன்டு போட்டது மட்டும்தான் என்னுடைய ஆன்சர். அப்படி இருக்கும்போது எனக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். புரியுதா? ஆப்ஷன் ஏ தான் என்னுடைய கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஸ்லாஷ்னா நோ கண்டிஷன். சரியா? அப்ப நோ traffic is road. No traffic is road. Then no light is traffic. இது வந்து all light or crossing. எல்லா லைட்டுமே எனக்கு crossing. இதுதான் நம்மளுடைய டயக்ராம். ஓகேவா? சரி, இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? பிளஸ் அப்படின்னா நமக்கு சம் இல்லையா? சம் ரோடு லைட் இஸ் பாசிபிலிட்டி. ரோடுக்கும் லைட்டுக்கும் எனக்கு டைரக்ட் கான்டாக்ட் கிடையாது. அப்படி இருக்கும்போது சம் அப்படின்றது பாசிபிலிட்டியில கொடுக்கலாம். அப்ப இது கரெக்ட். தென் கிராசிங்க்கும் லைட்டுக்கும் பாத்தீங்கன்னா சம் நாட் கொடுத்துருக்காங்க. சம் கிராசிங் ஆர் நாட் லைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப சம் கிராசிங் ஆர் நாட் லைட்டுங்கிறது என்னால டைரக்டா சொல்ல முடியாது. பிகாஸ் உள்ள லைட்டிங் வந்து கிராசிங்குள்ளதான் இருக்கு. அப்ப சம் நாட்ங்கிறது சொல்ல முடியாது. ஸோ அப்ப இது தப்பு. தென் டிராபிக்கும் கிராசிங்கும் கேட்டிருக்காங்க. சம் ஆல் டிராபிக்கா? ஆமா, ஆல் டிராபிக் பீயிங் கிராசிங் இஸ் அ பாசிபிலிட்டி. பாசிபிலிட்டியில கேட்டிருக்காங்க. டிராபிக்கா கிராசிங் குள்ள என்னால கொண்டு வந்துட்டு லைட் கூட நோ கண்டிஷன் போட முடியும். அப்ப இதுவும் கரெக்ட் தான். தென் அடுத்து சம் ரோட் ஆர் கிராசிங். ரோடுக்கும் கிராசிங்க்கும் டைரக்ட் கண்டிஷன் கிடையாதுங்கிறதுனால சம் அப்படின்றது பாசிபிலிட்டியில வரும். அடுத்து கிராசிங்க்கும் டிராபிக்கும் சம் நாட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கிராசிங்குள்ள லைட் இருக்கு இல்லையா? அந்த லைட்டை வந்து கிராசிங் உடைய சம் பார்ட்டா எடுத்துட்டு டிராபிக் கூட சம் நாட் கண்டிஷன் சொல்ல முடியும். அப்ப இதுவும் கரெக்டா வரும். ஸோ அப்ப தப்பா இருக்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பி தான் என்னுடைய ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். சரியா? ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஸோ நான் பிடிஎஃப் அட்டாச் பண்ணிடுறேன். நீங்க வந்து ஹோம்ஒர்க்ஸ் வந்து முடிச்சிருங்க. சரியா? ஸோ இன்னைக்குதான் நான் உங்களுக்கு எடுக்கக்கூடிய லாஸ்ட் டே. ஸோ ஐ எம் கோயிங் டு ஜாயின் எஸ்பிஐ அஸ் அ பிஓ. ஸோ எனக்கு வந்து மண்டேல இருந்து ஜாயினிங் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு ட்ரெயினர் வந்து எடுப்பாங்க. சரியா? ஸோ நம்ம எப்பயாச்சும் ஃபியூச்சர்ல டைம் இருந்தா பார்க்கலாம். ஓகேவா? பிடிஎஃப் வந்து நான் அட்டாச் பண்ணிடுறேன் உங்களுக்கு. சரியா? எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சீக்கிரமா வந்து ஏதாச்சும் ஒரு பேங்க் ஜாபோ இல்ல எஸ்எஸ்சி ஜாபோ வந்து நீங்க வாங்கிட்டு பிளேஸ்மெண்ட்ல உட்காந்துருங்க. சரியா?
Okay. So all the best and thank you. Thank you. Class முடிச்சுக்கலாம். Thank you. Thanks, ma. Thanks so much. Thank you.